திரைப்படத்தில் வந்து போதை கலாச்சாரம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறோம். ஏன்னா இன்றைக்கி சமுதாயமே அப்படி தான் இருக்குது. பல கொள்ளைகள், கொலைகள், போதை கலாச்சாரத்தினால பல சீர்கேடு எல்லாமே இருக்குது. சரி, சினிமா எடுக்கிறவங்களா தான் அதுக்கு கொஞ்சம் தடை விதிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம்ல. அது கிடையாது. அதில் இன்னியுமே எக்ஸ்ட்ரா. ஏன்னா இன்றைக்கி சினிமாவை பார்த்து தான் அவரை பிடிச்ச நடிகர் மாதிரி அவங்க நடித்து பார்க்குறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க, அதே மாதிரி பாட்டு பாடுறாங்க. ஸோ கெட்ட வார்த்தையான டைலாக் கூட அவங்க பேசி பார்க்குறாங்க, பேசி போடுறாங்க வீடியோவை. ஏன்னா அதை தெரியாமையே பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ப்ரமோஷன் வரட்டும், அது என்னை 10 பேர் 100 பேர் லைக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து சினிமா பார்க்குறாங்கல்ல. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி கலாச்சாரங்கள்லாம் பார்த்து எத்தனையோ பேர் கெட்டு போனாங்கன்னா அதுக்கு யார் பொறுப்பாகிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்காக தயவு செஞ்சு இயக்குனர்களை கொஞ்சம் வேறு மாதிரியெல்லாம் யோசித்து படம் எடுங்க. அந்த மாதிரி சிந்திக்காதீங்க, கொஞ்சம் மாறுங்க அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். யங்ஸ்டர்ஸும் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் படம் எடுத்து என்ன சொல்கிறது, இதனால் நீங்கள் படம் வரட்டும், அதாவது படத்தை படமாக பாருங்கள். அதையும் நம்ம யங்ஸ்டர்கிட்ட சொல்லிக்கிறோம். படம் பார்க்குறவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், படத்தை படமாக பாருங்கள், அதில் உள்ள கலாச்சாரங்களை நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க காசுக்காக, அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக, அவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்குது, இப்படியெல்லாம் நாங்கள் ஸ்மோக்கிங் எஃபெக்ட் இப்படி ரோலாக விடுவேன், பாட்டில் இப்படி போட்டு அடிப்பேன், அதுக்கெல்லாம் அவங்க வந்து படத்து மூலமாக நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் மாறிடாதீங்க. அப்படிங்கிற சமுதாய மாற்றத்துக்காக இந்த ஒரு அக்கறையுடன் இந்த பதிவை நாங்கள் போட்டிருக்கோம். முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே. வணக்கம்.